6300 கோடி ரூபாய் சம்பளம். நம்ப முடியலையா? ஆனா இதுதான் நிஜம். நம்ம ஊரு மதுரக்காரர் சுந்தர் பிச்சையோட அடுத்த 3 வருஷ சம்பளம் இவ்வளவுதான்னு கூகுள் அறிவிச்சிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்களா? சாதாரணமா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா சேர்ந்தவரு இன்னைக்கு உலகத்திலேயே அதிக சம்பளம் வாங்குற சிஇஓக்கள் பட்டியல்னு டாப் இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனா ஒரு ட்விஸ்ட், இந்த 6361 கோடி ரூபாயும் அவருக்கு அப்படியே கைக்கு வராது. கூகுள் நிறுவனம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் இந்த முழு தொகையும் அவருக்கு கிடைக்கும். அடிப்படை சம்பளம் வருஷத்துக்கு 18 கோடி ரூபாய் தான். ஆனா மீதி எல்லாமே பங்குகள். குறிப்பா வெய்மோ கார் மற்றும் விங் ட்ரோன் டெலிவரி நிறுவனங்கள் இலக்கை எட்டினால் இந்த ஜாக்பாட் உறுதி. சுந்தர் பிச்சை பொறுப்பேற்றப்போ கூகுள் மதிப்பு $535 பில்லியன். இப்போ அது 7 மடங்கு உயர்ந்து $3.6 ட்ரில்லியன் நிக்குது. இதனாலதான் அவரோட தனிப்பட்ட சொத்து மதிப்பும் 12,500 கோடி ரூபாயை தாண்டிடுச்சு. ஒருவேளை கம்பெனி சரியா போகலைனா இந்த ஸ்டாக் வேல்யூ 0 ஆயிடும். ரிஸ்க் எடுக்கிறதுலயும் இவர் கில்லாடிதான். ஒரு தனி மனுஷனுக்கு இவ்வளவு சம்பளம் தேவையா, இல்ல அவரோட உழைப்புக்கு இது நியாயமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழன் பெருமையை உலகறிய செய்ய வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.